இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 10 அதிகாரம் 22 வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்து கொடுக்கப்படும் ஐஸ்வர்யத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அதில் வேதனையும் இருக்காது. இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து விட வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் ஐஸ்வர்யம் மட்டும் இருக்கும், அதில் வேதனையும் கூடவே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தரை மட்டும் நம்பி எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். நல்ல சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஐஸ்வர்யத்தையும் பெருக பண்ணுகிறார். எனவே முதலாவது கர்த்தரை தேடுங்கள், அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.